ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரே. அரே அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ கண்டெய்னர் தட் ஹோல்ட்ஸ் மல்டிபிள் வேல்யூ ஆஃப் த சேம் டேட்டா டைப். ஒரு சிம்பிள் கண்டெய்னர் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் புதுசு. ஃபார் எக்ஸாம்பிள் int x equivalent to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ லாக் எழுதுறேன், system.out.println x அப்படின்னு நான் கொடுக்குறேன். நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is an integer variable or the variable x belongs to an integer data type which is used to hold the value 10. But this variable does not have a provision to hold a collection of values belongs to the same data type. Collection of values கிடையாது இந்த இடத்துல. அப்போ இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? அரே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அரே அப்படின்றது என்ன? இட்ஸ் அ கண்டெய்னர் தட் ஹோல்ட் மல்டிபிள் வேல்யூ ஆஃப் த சேம் டேட்டா டைப். One array object can hold values of different data types பண்ண முடியும். collection of similar types of elements கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் பேசுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is used to hold multiple values on the same data type. இதுதான் அரே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரே டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். int x equivalent to array object new int of அப்படின்னா. ஸோ இந்த டிக்ளரேஷனில் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துறேன். இப்படியே கூட கொடுக்கலாம். இல்லையா? இப்போ நான் சிம்பிளாக நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன், எக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஐ அசைன் சம் வேல்யூஸ் ஆல்சோ 10 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லன்னு சொல்லிடுறேன் எப்படி நடக்கும் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் அசைனிங் சம் வேல்யூஸ் டு எக்ஸ் ஆஃப் 0. அப்போ அரே அப்படின்னு இருக்கப்ப கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவலன் டு நான் எக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த அரே கொடுத்துறேன், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் என்ன பண்ணோம், இப்படி மெமரி இப்படி அலோகேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் 0, திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் 1, அண்ட் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆஃப் 2, அண்ட் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆஃப் 3. 0, this is 0, this is indexed as 1, this is indexed as 2, and this one is indexed as 3. இப்படி கிரியேட் ஆகிடும். இப்படி தான் கிரியேட் ஆகிடும். அப்போ நான் இந்த 0ல் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணேன். இங்கே 12 அப்படின்னு ஸ்டோர் பண்ணேன்.
இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 14 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க 16, let it be 16. ஸோ ஐ எம் காலிங் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்றது இதை பாயிண்ட் பண்ணும், இந்த இடத்த பாயிண்ட். எக்ஸ் ஆஃப் 1 அப்படின்றது இதை பாயிண்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒர்க்கை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஆஃப் 0 10 அசைன் பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆஃப் 1 12 அசைன் பண்ணி, எக்ஸ் ஆஃப் 2 14 அசைன் பண்ணியிருக்கேன். So all these are stored under the single variable name called x. புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு. சரி, இப்போ நான் இங்கே அசைன் பண்ணிட்டேன். ஸோ இன்புட்டே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ என்ன பண்ணேன், காலையில் ஒன்று சொல்லி கொடுத்தேன் இன்புட் வாங்குறதுக்கு. என்ன சொல்லி கொடுத்தேன்? டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண சொன்னேன். DAN ஈக்குவலன்ட் டு நியூ டேட்டா சிஸ்டம் டாட் இன். இன்புட் டிவைஸ் வந்து நம்மளுக்கு சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் இஸ் அ பில்டிங் கிளாஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிளாஸ் வந்துட்டு வேணும் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணும். இம்போர்ட் java.io.data input stream அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கன்சிக்யூட்டிவாக நான் இன்புட்ஸ் வாங்கி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் அசைன் பண்ணுறேன். dan.readline அப்படின்றது நம்ம பார்த்தோம், dan.readline அப்படின்னு பார்த்தோம். நான் ரீட் லைன்னே யூஸ் பண்ணுறேன். even though it's deprecated, I'm using dan.readline. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ஸ் பண்ணுறேன், integer dot parse int of dan.readline. இன்புட் வாங்கிடுச்சா? இதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் 0ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரைட், எக்ஸ் ஆஃப் 0ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்புட் வாங்கும், நான் பிரிண்ட் கூட பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println x of 0 first element அப்படின்னு சொல்லி. ஸோ clear demo array டாட் ஜாவா. என்னாச்சு, செமிகோலன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ IO exception might be caught or it might be thrown அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு எக்ஸப்ஷன் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை கேட்ச். ஸோ என்ன பண்ணோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரை கேட்ச் பிளாக், அதை ஒரு தனி பிளாக் எழுதி ட்ரை கேட்ச் அப்படின்னு இனிஷியேட் பண்ணிடுறேன். கேட்ச். ஸோ இட்ஸ் அன் எக்ஸப்ஷன், அரே எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன். இங்கே ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோசிங் பேராந்தசிஸ் போட்டு. நவ் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஜாவா-சி டெமோ array dot java. So no error, demo array. So it will wait for the value 12 கொடுக்குறேன், 12 print ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 1 வேணும் அப்படின்னா again I have to do this. என்ன பண்ணோம், integer dot parse int of dan dot readline of. So it will collect, it's going to collect two different values, correct? Now first 10 வாங்கியிருக்கேன், அடுத்து 12 வாங்கியிருக்கேன். 10 12னு பிரிண்ட் பண்ணுது. இண்டெக்ஸ் 0ல 10 இருக்குது, இண்டெக்ஸில் 1ல 12 இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் அரே. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளாக அசைன் பண்ணுறது பதிலாக ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மேனுவலி. ஸோ ஐ நீட் சம் லூப் ஐட்ரேஷன் போடலாம். அப்போ ஃபார் இன்ட் ஐ ஈக்குவலன் டு 0, I less than, I don't know how many counts I am going to take. நான் எவ்வளோ கவுண்ட் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரில. அரே லென்த் வரலையும் எடுத்துக்கலாம்,
எக்ஸ் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்டா எக்ஸுக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த லென்த்து. ஹியர் நான் 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் ஒர்க் ஃபார் 3. ஓகேவா? ஸோ இது ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பில் இனிஷியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கோப் வந்து கொஞ்சம் நகர்த்திக்கலாம். இங்கே கண்டினியூஸ் தேவையில்லை, இன்புட் தான் வாங்க போகிறோம். ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஸோ ட்ரை கேட்ச் curate பண்ணுங்க. Look, so again we have one more bracket for the for loop. Look, the for loop க்கு இங்கே க்ளோஸ் பண்ணி கரெக்டா? ஸோ இப்போ இந்த 0 இருக்குல்ல, நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன் x of I அப்படின்னு சேஞ்ச். hope you understand clearly. So instead of 0 1 2 3 4 நான் வந்து for loop light it, right? So now I am going to compile this program. ஸோ 1 2 3 3 வேல்யூ வாங்கிடுச்சா? நாங்கள் 3 தான் கொடுத்துருந்தேன். 1 2 3 3 வேல்யூ வாங்கிடுச்சு. புரியுதா? ஹலோ, புரியுதுங்களா தம்பி? டாரே. ஸோ யூஸிங் டிஎன் டாட் ரன் இன்புட் வாங்கி அப்படியே அசைன்மெண்ட். நான் யூட்டிலிட்டி கிளாஸ் போகலை, நான் இன்புட் ஸ்ட்ரீமையும் அதிலே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் இங்கே கன்வர்ஷனும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கன்வர்ஷனுக்கு ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், அது பிறகு பார்க்கலாம். ரேப்பர் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத பிறகு நான் சொல்லி தருவேன், அதில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோட கான்சன்ட்ரேஷன் அரே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ, இட் வில் கலெக்ட் 3 வேல்யூஸ் பிலாங்ஸ் டு த சேம். ஓகே, திஸ் இஸ் ஹோமோஜீனியஸ் collection of different values belongs to the same data type under a single umbrella. இங்கே x அப்படின்றது வேரியபிள் நேம். So which is going to collect 3 different values. Depends upon that. இங்கே நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னா it will work for 5 values. So let me collect 5 different values. இங்கே பாருங்க, java c demo array dot java, right? java demo array 1 2 3 4 5 values வாங்கிடுச்சா? ஸ்டோர் பண்ணிடு. 5 values வாங்கி ஸ்டோர் பண்ணிடு. Hope you understand clearly about the demonstration of single dimensional array. Next classல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இது இந்த இடத்துல வந்து உங்களுக்கான விஷயம் இதுதான், அரே டிக்ளரேஷன். திஸ் இஸ் அரே டிக்ளரேஷன். போதுமான இடத்துல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. தட்ஸ் குட். ஓகே, டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ தட் அதர்ஸ் டு நோ அபவுட் யுவர் கோடிங். அதனால் டாக் ஸ்ட்ரிங் அப்பப்போ எழுதுங்க. ஓகே, நன்றி.